பாக்ஸிங்க புதுசா பாக்குறவங்களுக்கு எதுக்குடா இவனை கம்பியில வச்சு குத்துறாங்கன்னு தோணும். ஆனா பாக்ஸிங் பிராக்டிஸ்ல இதுவும் ஒரு பார்ட் தான். அடி வாங்குறதெல்லாம் பிராக்டிஸான்னு கேட்டீங்கன்னா அடிக்கிறது தான் கேமே. அப்ப அடி வாங்குறது தானே பிராக்டிஸா இருக்கும். அது என்னன்னு கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூனிவர்சிட்டி மேட்சுக்கு இன்னும் ஒரு 11 நாள் தான் இருக்கு. இது நம்ம 15 நாள் பாக்ஸிங் சீரிஸோட நாள் 6. இன்னைக்கு டூத் கார்டை பிக்ஸ் பண்றதுக்காண்டி எல்லாமே சுடுதண்ணில ரெடி பண்ணி டூத் கார்டு உள்ள போட்டாச்சு. ஆனா ஹீட் பத்தாத காரணத்தினால டூத் கார்டு கரெக்டா செட் ஆகல. சோ டூத் கார்டை எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல போஸ்ட் பண்றேன். சோ மறக்காம என்ன இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போலாம் எனக்கு டெய்லி நிறைய பேர் டிஎம் பண்றீங்க, ப்ரோ பாக்ஸிங் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு. அண்ட் இன்னைக்கும் கூட ஒருத்தர் புதுசா சேர்ந்திருக்காரு. நம்ம ஊர் உடுமலைக்குள்ள என்னோட கான்டென்ட்ஸை இத்தனை பேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஓகே ரைட்டு, இப்போ நான் மேட்ருக்கு வரேன். வயித்துல பஞ்ச் வாங்குறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கோரை வந்துட்டு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கு தான். ஓகேவா? இப்போ மேட்ச்ல உங்களோட ஆப்பனண்ட்டும் வயித்துல குத்திட்டான், உங்களால வலி தாங்க முடியாது, கிவ் அப் பண்ணிடலாமான்னு கூட தோணும். ஏன்னா உங்களோட கோர் ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரே ஒரு மேஜர் ரீசன் அதுதான். உங்களோட கோரை ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் இந்த பிராக்டிஸ். பஞ்ச வாங்குறவங்களுக்கு கோர் பில்ட் ஆகும், அதே பஞ்ச் கொடுக்கறவங்களுக்கு ஸ்டெமினாவும் ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்தே பில்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த பிராக்டிஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காம கோரை பில்ட் பண்ணி ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி என்னை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு ஒவ்வொருத்துல குத்திட்டு கிடக்காதீங்க. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட குத்துங்க. நான் வந்துட்டு என்னோட கோச் கைடன்ஸோட நான் வந்துட்டு இந்த பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன். இனி ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு.